Greetings to you all in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வீடியோவை மூலமாய் உங்களிடத்தில் வருகிறதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை நான் மீண்டும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் பேச முற்பட்டதுனால இந்த வார்த்தையை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நான் முதல் வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே தரித்திருந்தார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே தரித்திருந்தார்கள். எங்கே என் நாமத்தின் நிமித்தம் 2-3 கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் வாசம் செய்வேன் என்று வேத வசனம் சொல்லப்பட்டது போல அந்த வார்த்தையின் மிகப்பெரிய பிரம்மாண்ட கிரியையை நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்க முடியும். பாருங்க, 2வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று என்று சொல்லி அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே அந்த பெந்தைகோஸ்தே தினம் கொண்டாடப்பட்டதோ அந்த இடத்துல மிகப்பெரிய திரள் கூட்டம் அந்த இடத்துல இருந்ததை இந்த வேத வசனம் வலியுறுத்துகிறது. இந்த வேத வசனத்தில் இந்த 2வது வசனத்தில் நாம் சொல்லப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய செயல் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால் மிகப்பெரிய பலத்த கிரியைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காரியமாக இது இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு காற்று முழக்கம், மிகுந்த பெரிய பலத்த முழக்கம் உண்டாகப்பட்டது. அந்த முழக்கத்தை போல பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்கினார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் ஒரு பலத்த காற்று அடிச்சிச்சுன்னா, ஒரு சூறாவளி காற்றோ இல்லை ஒரு பெரிய காற்று அடிக்குது என்று சொன்னால் அந்த காற்றினுடைய வல்லமை நாம் அறிந்திருக்கிறோம். அது என்ன பண்ணணும்னா ஒரு மனுஷனை சுழற்றி போட்டு அது ஒரு மனிதன் என்ன பண்ணுகிறான் என்று சொல்லி அவனுக்கே தெரியாத ஒரு வண்ணமாய் அது இருக்கும் என்று சொல்லி வேதவசனம் வலியுறுத்துகிறது. இதை பார்த்த அநேக ஜன கூட்டங்கள் என்ன சொன்னாங்கன்னா, அதே அதிகாரத்தில் கீழே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் இறங்கியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. எப்படி பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்து இறங்கினாரோ அதே போலவே இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அதே போலவே ஒரு சம்பவத்தை நாம் இந்த இடத்துல அறிந்து கொள்ள முடிகிறது. என்ன என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் ஒரு அக்கினியும் போல ஒவ்வொரு மேலும் இறங்கியிருக்கிறார் என்று சொல்லி வேதவசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 4வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நான் மீண்டும் உங்களிடத்தில் வலியுறுத்தி பேசுகிறேன். என்னென்று சொன்னால், எங்கே பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் என்று சொல்லி பெந்தைகோஸ்தே தினம் கொண்டாடப்பட்டு ஒரு திரள் கூட்டம் அவர்களுக்கு முன்பாக கூடப்பட்டிருந்ததோ அந்த திரள் கூட்டத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை பலத்த கிரியைகளை உண்டு பண்ணியது. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை மிகப்பெரிய அசைவை உண்டு பண்ணியது, ஜனங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியது என்று சொல்லி வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். இதற்கு கீழே உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் தேவ ஆவியானுடைய செயல் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்க முடியும். தேவ ஆவியானுடைய கிரியை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அது வேறுபடுத்தி காட்டப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். குறிப்பாக கிறிஸ்தவ சமுதாயம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய முன்ன போல இருந்த அந்த போதை பழக்கத்திலிருந்து, போதை அடிமைத்தனத்திலிருந்து, இல்லைன்னா ஒரு கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து அவங்க மாற்றப்பட்டு அவங்க மனம் திரும்பி இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பெரிய சாட்சியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்களில் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இல்லை பாருங்க. ஏன்னா வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மதுபான பிரியர்களை விலக்கி வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது. அதே இது சில மதுபானங்களை நீங்கள் உட்கொண்டா அந்த மதுபானத்தில் நல்ல ஒரு ஹெல்த் இருக்குது அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் சொல்லுகிறாங்க.
சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சி அதை சொல்கிறாங்க. சில மதுபானங்கள் உடலுக்கு ஏற்றதாக இருக்கிறது, ஆனால் சில மதுபானங்கள் உடலுக்கு ஏற்றதாக இல்லை. காரணம், அதிகமாய் உட்கொள்கிற எந்த ஒரு விஷயமோ அது வந்து ஒரு பலியை உண்டு பண்ணுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல தான் அதிகமாய் செய்யப்பட்ட பாவங்களினாலே கிறிஸ்து இயேசு நமக்காய் மரித்தார். அந்த மரித்து உயிர்த்தெழுதப்பட்ட அடுத்த காலகட்டங்களில் தான் இப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலர் நடக்கப்பட்ட ஒரு பெரிய மகிமையான சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். இந்த இடங்களில் வேதாகமத்தில் குறிப்பாக இந்த 1 முதல் 4ஆம் அதிகாரத்தில் நான் உங்களுக்கு வாசித்தது போல வசனத்தின் கிரியைகள், பலத்த கிரியைகள், இது ஏற்கனவே தாவீதின் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டு பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகள் தாவீதின் வாழ்க்கையில் எப்படி செயல்படுத்தப்பட்டதோ, தாவீதினுடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டதோ, அதே போல ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அதை உருமாற்றி இருக்கிறது என்று சொல்லி இன்றைய காலகட்டங்கள் வர அதை நாம் நிச்சயமாய் பேச முடியும் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகள் எந்த காலகட்டங்களிலும் செயல்படுத்த முடிகிறது, எந்த காலகட்டங்களிலும் அது ஒரு மிகுந்த மாற்றங்களை உண்டு பண்ணுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ஒரு மிஷனரி கூட்டம் வட தேசத்திற்கும் தென் தேசத்திற்கும் வந்த பொழுது அந்த தென் தேசமும் வட தேசமும் மாற்றுவதற்கு அவர்கள் ஒரு பெரிய உதவிகோலாக இருந்திருக்கிறாங்க. நம்ம ஹிஸ்டாரிக்கலாக நம்ம இந்த இந்திய தேசத்துடைய மேப்பை எடுத்து பார்த்தோம்னா, இல்லை காலகட்டங்களை எடுத்து வாசித்தோம் என்று சொன்னால், அந்த காலகட்டங்களில் வெள்ளையர்களின் ஆதிக்கம் சொல்லி ஒரு சில காலகட்டங்கள் இருந்தது. அந்த காலகட்டங்களுக்கும் இதில் வேதாகமத்துக்கு கூறப்பட்ட காரியங்களுக்கும் ஒற்றுமையாய் அநேக காரியங்கள் நம்மளால் பார்க்க முடியும். பாருங்கள், ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து பிறந்து உயிர் தெழுந்திருக்கிறார் என்று சொன்னால் அது நிச்சயமாக ஒரு உண்மையான ஒரு சம்பவமாக இருக்கிறது. அந்த உயிர் தெழுந்த கிறிஸ்துவின் மூலமாய் நாம் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மையான ஒரு சத்தியமாக இருக்குது. பாருங்கள், நீங்கள் ஏற்கனவே இருந்த பாவ வழக்கத்திலிருந்து நீங்கள் உருமாற்றப்பட்டிருக்கிறீர்கள், மாற்றப்பட்டிருக்கிறீர்கள், மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இனிமேதான் நீங்கள் விட போறீங்க, இனிமேதான் நீங்கள் பிரச்சனைகளை நீங்கள் விட்டு தூரமாக இருக்க போறீங்க, இனிமேதான் நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளே வர போறீங்க, இனிமேதான் நீங்கள் ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் போக போறீங்க அப்படின்பதல்ல தேவனுடைய வார்த்தை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எந்த நொடியில் ஏற்றுக்கொண்டீங்களோ அப்பொழுதே நீங்கள் மாற்றப்பட்டிருக்கீங்கிறது தான் உண்மையான சத்தியமாக இருக்கிறது. அந்த சத்தியத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அது அனுபவத்திற்குள்ளே கொண்டு போகுது. பாருங்க, இப்போ வேதாகமத்தின் வார்த்தைகளை நான் இன்னும் உங்களுக்கு சில வார்த்தைகளை நான் எடுத்து பேசுகிறேன். இப்போ 6வது வசனத்திலும் 7வது வசனத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனக்கூட்டங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷைகளிலே பேச அவர்கள் கேட்கிறதை கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு பெரிய ஜனக்கூட்டம் இருக்கு, அங்க பல தேசத்து மக்கள் கூடியிருக்கிறாங்க. அந்த கூடப்பட்டிருக்கிற அந்த நாட்கள்ல பரிசுத்த ஆவியினுடைய செயல் செய்யப்பட்ட போது இவருடைய பாஷையை அவர்கள் பேசுகிறதை கண்டு அவர்களுக்கு ஒரு கலக்கம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கலக்கம் உண்டானதுனால என்ன பிரச்சனைகள் உண்டாக்கப்பட்டிருக்கு பாருங்க. எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை பார்த்து, இவர்கள் பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர்கள் அல்லவா, அப்படி இருக்க நம்மில் அவரவருடைய ஜென்ம பாஷைகள் இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். பார்த்தரும் மேதரும் ஏலாமித்தரும் மெசதோப்பியா யூதேயா கப்பதோக்கியா பொந்து ஆகியா பிறகியா பம்புலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றியிருந்த லிபியாவின் திசைகளிலே கூடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமபுரியாரும் யூதரும் யூத மார்க்க தமைந்தவர்களும் கிரேத்தரும் அரேபியருமாகிய நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவருடன் சொல்லி கொண்டார்கள். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. இது எப்படிப்பட்ட ஒரு காரியம்னா, ஒரு ரகசியத்தை நாம் வைத்திருக்கிறோம். அந்த ரகசியம் யாருக்கு தெரியாத ஒரு ரகசியம். அந்த ரகசியத்தினால மிகப்பெரிய ஒரு வருமானம் நமக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற சொல்ற ஒரு காரியத்தை
முன்ன பின்ன ஒரு அறியாத ஒரு நபர், யாருக்குமே தெரியாத ஒரு நபர், ஏதோ ஒரு பல தேசத்தை தாண்டிய ஒரு நபர் உங்களிடத்துல வந்து அதை சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு மிகுந்த பிரமிப்பை உண்டுபடுத்தியிருக்கிறோம். அதே பிரமிப்பை தான் இந்த இடத்துல நாம கேள்வி போடுறோம் பாருங்க. பல தேசத்து மக்கள் ஒரு குறிப்பிட்ட பாஷையை மட்டும் பேசுகிற காரியங்களை நாம் பார்க்குறோம். இவர்கள் கலிலியர்கள், இவர்கள் யூதர்கள் எப்படி எங்களுடைய ஜென்ம பாஷைகளை பேச முடியும், யூதர்கள் எப்படி இந்த வார்த்தைகளை பேச முடியும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் we are learning something to grow our community development. நம்முடைய கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக சில பாஷைகளை நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஹிந்தி, மராத்தி, இல்லை குஜராத்தி, இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு பாஷையில் கற்றுக்கொண்டுறோம். இங்கிலீஷ் வந்து இன்னைக்கு மேண்டேட்ரியாக இருக்குது சில சிபிஎஸ்சி சிலபஸில். ஸ்பானிஷ் கற்றுக்கிறாங்க, சைனீஸ் கற்றுக்கிறாங்க, சைனீஸ் தமிழ் கற்றுக்கிறாங்க. இப்படிப்பட்ட பல வார்த்தைகளை பல தேசத்திலிருந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க, கற்றுக்கிறாங்க. ஆனால் இது கற்றுக்கொள்ளுங்க ஒரு விஷயம் அல்ல, இது ஒரு சடனாக மாற்றப்படுகிற ஒரு விஷயம், காலகட்டங்களில் ஒரு துரிதமாய் மாற்றப்படுகிற ஒரு விஷயம், யாருமே எதிர்பார்க்காத ஒன்று நடக்கிற ஒரு காரியம். அதைத்தான் வேதாகமம் இப்போ நான் வாசித்த வசனங்கள் தெளிவாய் பேசப்படுகிறது. நான் இதை எதற்கு உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்கள் எதிர்பார்த்திருந்து பல நாட்கள் திட்டம் பண்ணி, பல நாட்கள் நீங்கள் யோசிச்சு, பல நாட்கள் நீங்கள் யோசிக்க முடியாத காரியங்களை செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போகும்பொழுது அந்த காலகட்டங்களை மாற்ற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை மிகப்பெரிய தூணாய் நிற்குங்கிறது தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். ஏன்னா இந்த வசனத்தில் மிகப்பெரிய ஒரு அசைவை பண்ணப்பட்டது. இதில் ஒரு பெரிய மிராக்கிள்ஸ் நடக்கு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நீ எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய மிராக்கிள்ஸ் நடக்கு. அநேகருடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. இதை ஏற்றுக்கொண்டவர்கள், இதை எதிர்த்தவர்களுக்கும் இதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் வார்த்தை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறது, வாழ்க்கையின் மாற்றமும் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறது என்று சொல்லி நாம் அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இதை எதிர்த்தவர்கள் என்ன ஆனாங்க, எதிர்த்தவர்கள் எல்லாரும் சடிதியாய் வீழ்ச்சி அடைந்தார்கள் என்று சொல்லி வசனத்தில் இருக்கிறது. இந்த சம்பவத்தை எதிர்த்த அநேகர் கலக்கமடைந்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லியிருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டவர்களோ 3000 திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அதை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் மாற்றப்பட்டார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே, இது அருமையான தீர்க்கதரிசிகளே, அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், பரிசுத்த ஆவியானுடைய கிரியை உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா இன்று அந்த சம்பவம் நடக்குமானால், இன்று அந்த அசைவு உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கப்படும் என்றால், இன்று இப்படிப்பட்ட ஒரு அசைவு உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் என்றால், உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய சூழ்நிலைகளையும் அது தலைகீழாய் மாற்ற வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆமென். அது மாற்ற வல்லமை உள்ளது என்று சொன்னால் சாதாரண மாற்றம் கிடையாது, அது சடிதியாய் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை. அது அப்படிப்பட்ட ஒரு வல்லமையாக தான் இருக்குது. அதுக்காக தான் உங்களுக்கு நான் வேத வசனத்தை தெளிவாக எடுத்து வாசித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. பரிசுத்த ஆவியினுடைய கிரியை உங்களுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கட்டும். பரிசுத்த ஆவியினுடைய நன்மையான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சம்பவிக்கட்டும். இதில் இன்னொரு வசனம் குறிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சந்தோஷத்தினால் களி கூர்ந்தார்கள் அப்படின்னு என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்கிற அந்த வார்த்தை மாத்திரம் அல்ல, அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் அங்கு கட்டவிழ்க்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு உருமாற்றத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருவானாக. இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில், இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில், பண தேவைகளில், தொழில்களில் எல்லாம் நம்மளுடைய செயல்படுத்துகிற ஒவ்வொரு பகுதியிலையும் சில வேளையில் நாம் தடுமாறுகிறோம். என்ன தடுமாறுகிறோம்னா, சந்தோஷம் இல்லாமல் போயிடுது. ஆனால் இங்கே ஒரு மிகுந்த மனமகிழ்ச்சியை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். யாரும் கொடுக்க முடியாத ஒரு மிகுந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன் என்று சொல்ல அந்த தீர்க்கதரிசனமான வார்த்தை இந்த இடத்துல நிறைவேறி இருக்கிறத நான் பார்க்க முடியும். நான் இன்றைக்கு சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும், எப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளா இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு பாத்வேல நீங்க போயிட்டு இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கே மாற்ற முடியும் என்று சொல்லி நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். இன்றைக்கே அது அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை சடுதியாய் வல்லமையான ஆவியானவரின் கிரியை உங்க வாழ்க்கை மேல
பரவப்படும்படியா நான் பேசுகிறேன். உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை கொண்டு வரும்படியா நான் பேசுகிறேன். எதிரான சூழ்நிலைகளை கட்டுகிற பிசாசின் கிரியைகள், அந்தகார கிரியைகள் எல்லாம் இப்பொழுதே நிர்மூலமாக வேண்டும் என்று சொல்லி நான் தீர்க்கதரிசனமாக உரைக்கிறேன். எல்லாவித எதிரான சூழ்நிலைகளும் தேவனுடைய ஆவியின்படி, ஆவியின் வைத்திருக்கிறவர்கள் மேல, வல்லமை உடையவர்கள் மேல, ஒரு முச்சரிக்கப்பட்ட ஒரு ஊழியர்கள் மேல எதிரான சூழ்நிலைகள் எல்லாம் அடங்க பண்ணும்படியாய் நான் தீர்க்கதரிசனமாக அவங்க மேல பேசுறேன். ஆமென்.